பவித்ரா, 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் காதலியை காதலனே ரயில் முன் தள்ளிவிட்டு படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் சென்னை அள்ளிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அவரை குற்றவாளி என கடந்த வாரம் தீர்ப்பளித்தது. இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த தண்டனை விவரத்தின்படி மாணவி சத்யபிரியாவை ரயில் முன் தள்ளி படுகொலை செய்த காதலன் சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் காதலன் சதீஷ் சத்யபிரியா என்ற அவரது காதலியை அவர் காதலிக்க திடீரென மறுத்ததால் ஏற்பட்ட கோபத்தில் தள்ளிவிட்டு படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு விசாரணையானது கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று நிறைவடைந்த நிலையில் அவர் குற்றவாளி என்று கடந்த வாரம் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இன்று அள்ளிக்குளம் சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்குகளில் தூக்கு தண்டனை விதிப்பது மிகவும் அபூர்வமான நிகழ்வாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவத்தின் கொடூரம் மற்றும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நிகழக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு அள்ளிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு அளித்திருக்கிறது. ரயிலில் தள்ளிவிட்டு மாணவி கொல்லப்பட்ட சம்பவத்தில் மிக அபூர்வ நிகழ்வாகவும் மற்றும் கொடூர நிகழ்வாகவும் இருப்பதால் இந்த தூக்கு தண்டனையை விதித்து அள்ளிக்குளம் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற்ற ஒரு அதிர்ச்சிகரமான கொடூர சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து அள்ளிக்குளம் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. காதல் விவகாரத்தில் 2022ஆம் ஆண்டு காதலி சத்யபிரியாவை திடீரென ரயிலின் முன் தள்ளிவிட்டு அவரை கொலை செய்த சம்பவமானது மிகுந்த ஒரு அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சதீஷ் என்ற இளைஞர் மீதான வழக்கு கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று எழும்பூர் அள்ளிக்குளம் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் கடந்த வாரம் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது அந்த குற்றவாளி சதீஷுக்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மிகவும் அரிய நிகழ்வாக தூக்கு தண்டனை விதிக்கப்படுவது வழக்கம். இப்போது இந்த சம்பவத்தின் கொடூரம் மற்றும் அந்த நிகழ்வினால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு அவருக்கு இந்த உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னை பரங்கிமலையில் ரயில் நிலையத்தில் காதலியை திடீரென காதலனே ரயில் முன் தள்ளிவிட்டு கொன்ற கொடூர சம்பவத்தில் அவர் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தண்டனை விவரத்தின்படி அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு மிகவும் கொடூரமான அதிர்ச்சிகரமான சம்பவம் என்பதால் உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. காதல் விவகாரத்தில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த படுகொலை சம்பவத்தில் வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் கடந்த வாரம் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டு இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. இந்த தண்டனை விவரத்தின்படி இப்போது அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணியில் அந்த இருவரும் பல ஆண்டுகளாக காதலித்து வந்த சூழ்நிலையில் திடீரென காதலி சத்யபிரியா அவனை காதலிக்க மறுத்ததாகவும் இதனால் கோபமடைந்த நிலையில் காதலன் சதீஷ் அவரை ரயில் நிலையத்தில் தள்ளி படுகொலை செய்ததாகவும் வழக்கு விசாரணையின் போது வந்த தகவல்கள் வெளியாகின. இந்த தமிழகம் முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த கொடூரமான ஒரு கொலை சம்பவத்தில் இன்று அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.